ரத்தத்தில உள்ள குளுக்கோஸ் அதிகரிக்கும்போது தான் சர்க்கரை நோய் வருது. தேவையான அளவுக்கு இன்சுலின் பாடியில் இல்லாம இருக்கும்போது தான் குளுக்கோஸ் பாடியில் அதிகரிக்கிறது. சர்க்கரை நோய் தடுக்கிறதுக்கு நமக்கு வீட்டுல ஈஸியாவே முடியும். அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நமக்கு வெந்தயம் பயன்படுத்தலாம். எல்லா கிச்சன்லயும் வெந்தயம் கண்டிப்பா இருக்கும். இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா நமக்கு வெந்தயம் 3 விதமாக பயன்படுத்தலாம். இதுல ஒண்ணு, ஒரு நாள் நைட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அந்த கணக்குல நம்ம ஊற வைக்கணும். மறுநாள் காலையில இந்த வெந்தயம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த தண்ணி நமக்கு குடிக்கலாம். இது நார்மல் நம்ம தண்ணி எப்படி குடிக்கணும் அந்த மாதிரி நமக்கு இந்த தண்ணி குடிக்கலாம். இனி ஒரு வழின்னு கேட்டா, 1 லிட்டர் தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா குதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஆறிய பிறகு இந்த தண்ணி நமக்கு குடிக்கலாம். இது ஒரு வழி. இனி மூணாவது வழின்னு சொல்றது ஒரு 4 டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பவுலில் எடுத்து அதுல ஒரு 4 டீஸ்பூன் தண்ணி மட்டும் ஊத்திட்டு அப்படியே விட்டுறணும். ஒரு நாள் நைட் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில அதுல ஏதோ தண்ணி இருந்தா அது நம்ம வடிகட்டி வெளியில கலைஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 3 நாள் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பார்த்தா அதுல நல்லா முளை கெட்டிடும். இந்த முளை இருக்கிற இந்த வெந்தயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம். ஒரு நாள்ல 1 டீஸ்பூன் போகுது. இதுக்கு டேஸ்ட் ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது, கசப்பு தன்மை கம்மியா இருக்கும். இதுதான் இதோட பெனிஃபிட். இப்ப சொல்லியதுல 3ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது பயன்படுத்தலாம். இதுதான் நமக்கு வெந்தயம் வச்சு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றாங்க வழி. இனி ஒண்ணு கேட்டா, வெண்டைக்காய் நமக்கு இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் படுத்தலாம். இந்த வெண்டைக்காயில உள்ள வலுவழுப்பான தன்மை தான் நமக்கு இதுக்காக பயன்படுத்துறது. இத சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். இனி பரம்பரையில சுகர் இருக்கிறவங்க இருக்கு, நமக்கு அது வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கிறவரு கண்டிப்பா சாப்பாடுல வெண்டைக்காய் யூஸ் செய்யறது ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் எப்படி நமக்கு சுகர் லெவல ரொம்ப சீக்கிரம் கம்மி பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் கேட்டா, ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு 3-4 வெண்டைக்காய் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதுல போடணும். அப்போ நமக்கு அதுல பார்க்கலாம் அதோட வலுவழுப்பான தன்மை அதுல எல்லாம் இருக்கும். மறுநாள் காலையில இந்த நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிற வெண்டைக்காய் நல்லா பிழிஞ்சு அது வெளியில களையலாம். மறுபடியும் இந்த தண்ணி நமக்கு குடிக்கலாம். இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப அப்நார்மல் டேஸ்ட் எல்லாம் இருக்காது. நம்ம தேங்காய் தண்ணி இருக்குல்ல, தேங்காய்க்குள்ள இருக்கிற தண்ணீர் ஸ்வீட்னஸ் இல்லாம குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் யூஸ் ஆகும். நீ அந்த மாதிரி நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கூட பயன்படுத்தலாம். நெல்லிக்காயில வைட்டமின் சி அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. இது நம்ம உடம்புல உள்ள சுகர் லெவல் கண்ட்ரோல் செய்யறதுக்கு ஹெல்ப் ஆகும். கொலஸ்ட்ரால் கூட இது கம்மி பண்றதுக்கு இது யூஸ் செய்யலாம். இது எப்படின்னு கேட்டா, நெல்லிக்காய் சின்ன சின்ன பீஸா நொறுக்கி ஒரு மிக்சியில போட்டு அதோட ஜூஸ் எடுத்து ஒரு கிளாஸ்ல இப்போ நமக்கு 1/4 கிளாஸ் நெல்லிக்காய் சத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒரு 5 மடங்கு ஒரு 5 கிளாஸ் தண்ணி அதோட சேர்த்து டைல்யூட் பண்ணிட்டு நமக்கு ஒரு நாள் இது ஒரு 4 வாட்டி 5 வாட்டியா இது குடிக்கலாம். பட் இது குடிக்கும் போது நம்ம வயிற்றுல ஏதோ சாப்பிட்டு இருக்கணும். விடிய காலையில இல்ல ரொம்ப நைட்டா அப்படி குடிக்க கூடாது. ஏதோ சாப்பிட்ட பிறகு ஒரு காலையில ஒரு 11 o'clock அப்புறம் ஒரு சாயங்காலம் ஒரு 6 o'clock வரைக்கும் குடிக்கிற மாதிரி நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இலவங்கப்பட்டை கூட நமக்கு இதுக்காக பயன்படுத்தலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இலவங்கப்பட்டை 1.5 கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா குதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா குதிச்சு இந்த தண்ணி 1 கிளாஸ் ஆகும் போது நமக்கு இந்த தண்ணி குடிக்கலாம். இது இலவங்கைப்பட்டை நல்லா தூள் செஞ்சு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் குதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆகும். இதுவும் ரொம்ப சீக்கிரம் நம்ம சுகர் லெவல் ரெடியூஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகுற ஒண்ணு. இனி ஒண்ணு தேங்காய் சிரட்டை. தேங்காய் சிரட்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டா, ஒரு 2 லிட்டர் தண்ணி நல்லா குதிக்க வைக்கணும். அதுல ஒரு 2 சிரட்டை சின்ன சின்னதா பொடிச்சு அதுல போடணும். பொடி இல்ல, சின்ன சின்ன பீஸை தான் ஆக்கிட்டு அதுல கட் பண்ணி போடணும். அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 லிட்டர் தண்ணி ஒரு 1.5 லிட்டர் தண்ணியா கம்மி ஆகும் போது இந்த தண்ணி நமக்கு நல்லா ஆற வச்சுட்டு இது குடிக்கலாம். இப்ப நான் சொல்லி இருக்கிறது எல்லாமே நம்ம சுகர் லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கும் கம்மி பண்றதுக்கும் ஹெல்ப் ஆனவங்க. பட் இதெல்லாமே சேர்த்து நீங்க ஒரு நாள்லயே குடிக்க கூடாது. பட் இது டெய்லியும் குடிக்கிறது வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாள் இப்ப நீங்க வெண்டைக்காய் குடிச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் நீங்க நெல்லிக்காய், அதுக்கு மறுநாள் நீங்க தேங்காய் சிரட்டை தண்ணி, மறுநாள் இலவங்கப்பட்டை, இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி தான் குடிக்கணும்.
இனி 2 நாள் கேப் போட்டா கூட தப்பு எதுவும் கிடையாது. நான் இந்த தண்ணி மட்டும்தான் குடிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு நாள் நார்மல் தண்ணி குடிக்கிறதுல தப்பு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேப் விட்டு இது குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு, சுகர் லெவல் கண்ட்ரோல் செய்யறது கண்டிப்பா உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம். தேங்க்யூ.